இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டே சரியா, February 9 2026 கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், காமனாக எடுக்கப்படுது. ஓகேவா? தேசிய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் 2026 அப்படின்னா என்னென்னா, ஹூ ஒன் த கோல்டு மெடல் மென் 65 கேட்டகரி நேஷ்னல் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப், அதான் பளுதூக்கும் சாம்பியன்ஷிப். சரி, ஆண்களுக்கான பிரிவு 65 கிலோ கேட்டகரியில் தங்கம் வென்றவர் எம் ராஜா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரியா? வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நீங்கள் அதாவது நிறைய நம்ம கிரிக்கெட் சாம்பியன்லாம் பெருசாக பார்க்குறோம், இந்த மாதிரி இதுவங்களும் சாம்பியன்ஸ் தான். சரியா? ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். ஸோ 65 கிலோ கேட்டகரியில் எம் ராஜா தமிழ்நாடு ஜெயிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமீபியாவில் நம்ம சீட்டா வாங்கணும். மோடி கூட போய் ஃபோட்டோலாம் எடுத்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதை. இப்போ அந்த சீட்டா 5 குட்டி போட்டிருக்கு. அந்த சீட்டா பேர் ஆஷா. 5 குட்டி போட்டிருக்குது. இதோட மொத்தம் 35 சீட்டா நம்மக்கிட்ட இருக்குது. இதோட எந்த நேஷ்னல் பார்க்குன்னு கேட்குறாங்க. குன்னோ நேஷ்னல் பார்க், மத்திய பிரதேஷ். சரியா? குன்னோ நேஷ்னல் பார்க்கு, மத்திய பிரதேஷ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸு. பிகாஸ் நம்ம இதை ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், சீட்டாவை. அடுத்து, எந்த அமெரிக்க அதிகாரப்பூர்வ வரைபடத்தில், இது ரொம்ப முக்கியமான நியூஸு, இதெல்லாம் நீங்கள் யூஎஸ் ட்ரேட் டீல் எல்லாத்தையும் கலந்து பார்க்கணும். எந்த அமெரிக்க அதிகாரப்பூர்வ வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் அக்ஷயசின் இந்த பகுதியை இந்தியாவோட பகுதியாக காட்டியிருக்காங்க. நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மொத்தமாக தான் இருக்கும். ஆனால் மித்தவங்களோட அஃபீஷியல் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானோடையும் காமிக்க மாட்டாங்க, சைனாவோடையும் காமிக்க மாட்டாங்க. அதை ஒரு டிஸ்பியூட்டட் பார்ட்டாக தான் அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி காமிச்சா மித்த நாடுகளுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்ட்டு. சரியா? ஏன்னா இவங்களுக்கு ஆதரவாக காமிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்போ அமெரிக்கா நமக்கு ஆதரவாக அக்ஷயசினை ஜம்மு காஷ்மீரை நம்மதோட பகுதி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்க்கப்படுது. அப்போ எந்த அஃபீஷியல் மேப்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்டோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அஃபீஷியல் மேப்பில் இது மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி பண்ணுறது. அடுத்து, மேம்பட்ட எதிர் ட்ரோன்னா ஆளில்லா விமானம். அந்த ஆளில்லா விமானத்துக்கு எதிராக ஏதாவது உளவுபாக்கு வருது அப்படின்னா அதுக்கு எதிராக இது போய் ஃபைட் பண்ணும். சரியா? முதல் முறையாக நிறுவிய இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் விஓ சிதம்பரனார் துறைமுகம், நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடியது. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் இது. விஓ சிதம்பரனார் துறைமுகம். மத்திய பட்ஜெட் 2026 to 27 கைவினை, கதர், கைத்தறி துறைக்காக, சரியா, அதாவது காதி, ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட் செக்டாருக்காக அறிவிக்கப்பட்ட திட்டம் மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் திட்டம். சரியா? கிராம் ஸ்வராஜ் திட்டம். சமீபத்தில் இந்தியாவில் செய்தியில் சாரதா ரிவர் எதோடைய துணை நதி? காக்ரா அப்படின்னு ஒரு பெரிய நதி, அதோட துணை நதி தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸை அடுத்தடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.